हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। नमः पार्वती पतये हर हर महादेवा। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। ராதேஷ்ணா சகீஸ், இன்றைய தினம் அந்த தர்ம தீர்த்த மகாத்மியம், அந்த தர்ம பீட்டம், அதனுடைய கண்டினியூஷனை பார்க்கலாம். அகஸ்தியர் கூறினார், ஏ ஸ்கந்தா, பகவான் சம்பு தேவியிடம் தர்ம தீர்த்த மகாத்மியத்தை எந்த விதமாக வர்ணித்தார்? ஸ்கந்தர் கூறினார், விந்தியாச்சலத்தின் கர்வத்தை போக்கடித்தவரே, பகவான் எப்படி தர்ம தீர்த்தம் உண்டான மகாத்மியத்தை சொன்னார் என்பதை நாங்கள் உனக்கு சொல்கிறேன். இந்திரன் விருத்ராசுரனை கொன்றதனால் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து கொண்டு விட்டது. மிகவும் பச்சாதாபத்துடன் தேவகுருவான பிரகஸ்பதியை அணுகி ஏதாவது பிராயஷ்சித்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் இந்திரன். இந்த தள்ள முடியாத பிரம்மஹத்தியிலிருந்து விடுதலை பெற இச்சிக்கிறாயானால் விஸ்வநாதரால் ஆளப்பட்ட காசி தேசத்துக்கு போக வேண்டும். அது ஒன்றுதான் வழி. ஹே, சர்வேஸ்வரரான விஸ்வேஸ்வரனுடைய பெரிய ராஜதானியாகிய காசியை விட்டுவிட்டு பிரம்மஹத்தியாகிய நோய்க்கு ஔஷதம் எங்கும் கிடைக்காது. ஏ விருத்ர சத்ருவே, எந்த ஆனந்த மனத்தில் பிரம்மாவின் தலை பைரவருடைய கையிலிருந்து இற்று விழுந்ததோ அந்த இடத்துக்கு நீ செல்ல கடவாய். சக்கர ஆனந்த வனத்தினுடைய எல்லையை அடைந்ததும் பிரம்மஹத்யா ஆதாரம் இல்லாமல் உன்னை விட்டு நடுங்கிக் கொண்டே ஓடிவிடும். விஸ்வேஸ்வரரால் ஆளப்படும் காஷி எத்தனையோ பாபிகளின் பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் போக்கடித்து இருக்கிறது. சதஸ்ரோதோ, மகாபாதகங்களுக்கு காசியில் முக்தி கிடைப்பது போல மகா சம்சாரத்திலிருந்தும் காசியிலேயே முக்தி கிடைக்கிறது. வேறு எங்கும் அவ்விதம் கிடைக்காது. காசியே முக்தி புரி. காசி எல்லா பாவங்களையும் சம்ஹரிக்கிறது. விஸ்வேஸ்வரனுடைய பிரேமைக்கு பாத்திரமான காஷி என்னும் பெண்ணே, உனது ஸ்வர்க்கம் கூட காஷிக்கு ஈடாகாது. பிரம்மஹத்திக்கு பயப்பட்டால், சம்சாரத்துக்கு பயப்பட்டால் முக்தி பிரகாஷினி காசியை ஒரு பொழுதும் விடக்கூடாது. அங்கு தேக தியாகம் செய்வதனால் எல்லா பிராணிகளின் கர்ம பீஜமும் சிவபெருமானுடைய திருஷ்டியினால் உலர்ந்து போய்விடும். அது முளைக்காது. ஏ விருத்ர சத்ருவே, இந்த காசியில் சென்று விருத்ராசுரனுடைய பிரம்மஹத்தியிலிருந்து விடுபடும் பொருட்டு உலகம் முழுவதுக்கும் உயிரை அளிக்கும் அந்த விஸ்வேஸ்வரனை ஆராதனை செய். பிரகஸ்பதியின் வார்த்தையை கேட்டு இந்திரன் மகாபாதகங்களை நாசம் செய்யும் காஷிக்கு சீக்கிரமே போய் சேர்ந்தான். புத்திரவாகினி கங்கையில் நீராடி தர்மேஸ்வரருக்கு சமீபத்தில் தங்கி பிரம்மஹத்திலிருந்து விடுபடும் பொருட்டு மகாதேவரை ஆராதனை செய்ய தொடங்கினான். பிறகு ஒரு தரம் மகாருத்ர மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு லிங்கத்தை வலம் வந்தான். அப்பொழுது அந்த லிங்கத்தின் மத்தியிலிருந்து ஆகாசத்தை பிரகாசிக்கும் அளவுக்கு ஒரு ஜோதி, அதிலிருந்து வெளிவந்த அந்த திரிலோச்சனரை தரிசனம் செய்தான். பிறகு வேதத்தில் அநேக விதமாக கூறியிருக்கும் ருத்ரனாகிய சிவபெருமானை துதிக்க தொடங்கினான். அதன் பிறகு மகாதேவர் அந்த லிங்கத்திலிருந்து வெளிவந்து இந்திரனை பார்த்து கூறினார், ஏ சசிபதே, தர்ம பீட்டத்தை பூஜிப்பவனே, நான் மிகவும் சந்தோஷமடைந்தேன். எனக்கு மிகவும் பிடித்த பீட்டம் இந்த தர்ம பீட்டம். நீ வரம் கேள். ஏ சிபுரதா, என்னிடத்திலிருந்து என்ன விரும்புகிறாய்? அதை சீக்கிரமாக கூறு. உடனே இந்திரன் பகவானுடைய இந்த பிரேமபூர்ணமான வார்த்தைகளை கேட்டு அவரிடம் கூறினான், ஏ சர்வக்ஞா, தங்களுக்கு தெரியாத மறைந்த பொருள் ஏதேனும் உண்டா?
பிறகு தர்ம பீட்டத்தை சேவித்த இந்திரனிடம் கிருபை கொண்டு உடனே சிவபெருமான் அங்கு ஒரு தீர்த்தத்தை சிருஷ்டித்து இந்திரனிடம் கூறினார், நீ முதலில் இங்கு ஸ்நானம் செய் என்றார். இந்திரன் உடனே ஸ்நானம் செய்தான். க்ஷண மாத்திரத்திலேயே திவ்ய வாசனை நிரம்பியவனாக யாகம் செய்ததினால் ஏற்பட்ட தனது ஒளியை திரும்பவும் பெற்றான். பிறகு நாரதாதி முனீஸ்வரர்கள் இந்த அதிசயத்தை பார்த்து பாப நாசனம் செய்யும் அந்த திவ்ய தர்ம தீர்த்தத்தில் அவர்களும் ஸ்நானம் செய்தார்கள். திவ்ய பித்திருக்களுக்கு ஸ்ரார்த்தமும் தர்ப்பணமும் அந்த தீர்த்தத்தை குடங்களில் முண்டு தர்மேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்தார்கள். அன்றிலிருந்து இந்த தீர்த்தம் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து கழுவும் இந்த ஜலத்துக்கு தர்ம கூப்பம் என்று பெயர் வைத்தார்கள். தீர்த்தராஜர் பிரயாகையில் ஸ்நானம் பண்ணினால் என்ன பலன் கிடைக்குமோ அதைவிட 1000 மடங்கு பலன் இந்த தர்மகூப தீர்த்தத்தில் ஒரு ஸ்நானத்தினாலேயே கிடைக்கும். ஹரித்வார், குருஷேத்திரம், கங்கா சாகரம், சங்கமம் இவைகளில் ஸ்நானம் பண்ணினால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் தர்மகூப ஸ்நானத்தினாலேயே கிடைக்கும். பிரகஸ்பதி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது கௌதமி, சரஸ்வதி, நர்மதையில் ஸ்நானம் பண்ணினால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் ஒரு தடவை இந்த தர்மகூபத்தில் ஸ்நானம் செய்தாலே கிடைக்கும். மானசரோவர், புஷ்கர தீர்த்தம், துவாரகையில் சமுத்திர ஸ்நானம் இவைகளினால் என்ன பலன் கிடைக்குமோ அது ஒரு தடவை தர்மகூபத்தில் ஸ்நானம் செய்தாலே கிடைக்கும். கார்த்திகை பௌர்ணமி அன்று சூக்கர கஷேத்திரத்திலேயும், சித்ரா பௌர்ணமி அன்று கௌரி குண்டத்திலும், ஹரிவாசரத்தில் சங்குத்வாரா தீர்த்தத்திலும் ஸ்நானம் பண்ணினால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் தர்மகூபத்தில் கிடைக்கும். கங்கையிலும் தர்மகூபத்திலும் ஸ்நானம் பண்ணுபவர்களிடமிருந்து பிண்டம் பெற்றுக்கொள்ள பித்ருக்கள் ஆசையுடன் காத்திருக்கிறார்கள். கயையில் பிதாமகேஸ்வரருக்கு சமீபத்தில் பல்குனி நதியிலும், காஷியில் தர்மேஸ்வரருக்கு பக்கத்தில் தர்மகூப நதியில் செய்யும் பிண்டதானத்தினாலும் பித்ருக்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். ஒருவன் தர்மகூபத்தில் ஸ்நானம் செய்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்தானே ஆனால் கயைக்கு சென்று பித்ருக்களுக்கு பிண்டதானம் செய்வதனால் இதைவிட சந்தோஷம் கொடுக்கக்கூடிய காரியமாக அது ஆகாது. பித்ருக்கள் கயையில் பிண்டதானம் செய்வதால் எப்படி திருப்தி அடைகிறார்களோ அதே திருப்தியை தர்ம தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்வதனாலேயே அடைகிறார்கள். இதில் கொஞ்சம் கூட அதிகம் குறைவு இரண்டுமே கிடையாது. எந்த சத்புத்திரர்களில் ஒருவனாவது தர்ம தீர்த்தத்தில் பித்ருக்களுக்கு கர்மம் செய்து பித்ருக்களின் கடனில் இருந்து விடுபடுகிறானோ அவனே தன்யன். அவனே பித்ருக்களின் பிரீத்தியை சம்பாதித்து கொள்ளக்கூடியவன். அப்படிப்பட்ட இந்த தீர்த்தத்தின் பிரபாவத்தினால் இந்திரன் க்ஷண நேரத்தில் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றான். பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி தன் அமராவதி பட்டணத்துக்கும் போய் சேர்ந்தான். அகஸ்தியரே, அந்த தர்ம தீர்த்தத்தின் மகிமை அபாரமானது. அந்த கூபத்தில் ஒருவன் தன் நிழலை பார்த்து கொண்டால் கூட போதும், அவன் அக்ஷயமான பலனை அடைகிறான். அந்த கிணற்றடியில் பிராமணன், சந்நியாசி, தபஸ்வி இவர்களுக்கு உணவளித்தால் அன்னத்தில் ஒரு அணுவுக்கும் வாஜபேய எண்ணத்தின் பலன் கிடைக்கிறது. இந்திரன் அங்கிருந்து அமராவதிக்கு போய் தேவதைகளுக்கு முன்னால் காஷியின் தர்ம பீடத்தை பற்றி மிகவும் புகழ்ந்தான். அதன் பிறகு அங்கிருந்து மகாதேவருடைய ஆனந்த வனத்திற்கு தேவதைகளுடனும் ரிஷிகளுடனும் இந்திரன் மறுபடியும் வந்து ஒரு லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணினான். இந்திரனுடைய லிங்கத்தை தாரகேஸ்வரருக்கு மேற்கு பக்கத்தில் இந்திரேஸ்வரர் என்னும் பிரசித்த லிங்கம் இருக்கிறது. அதை தரிசித்தவர்கள் இந்திரலோகத்துக்கு அதிக தூரம் செல்ல வேண்டாம். அதற்கு தட்சிண பாகத்தில் சாக்ஷாத் இந்திராணியால் ஸ்தாபிக்கப்பட்ட
சசீஸ்வரர் என்னும் பெயருடைய லிங்கம் இருக்கிறது. சசீஸ்வர பூஜை செய்வதால் ஸ்திரீகள் அளவற்ற சௌபாகியவதிகளாக ஆகிவிடுகிறார்கள். அதற்கு சமீபத்திலேயே ரம்பேஸ்வரர் இருக்கிறார். அவர் அளவற்ற சுகங்களை கொடுக்கும் தாதாவாக இருக்கிறார். இந்திரேஸ்வரருக்கு சமீபத்தில் லோகபாலேஸ்வரர் என்று மற்றொரு லிங்கம் இருக்கிறது. இந்திரேஸ்வரருக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த லோகபாலேஸ்வரரை பூஜித்தால் லோகபாலர்கள் அளவற்ற செழிப்பை கொடுக்கிறார்கள். தர்மேஸ்வரருக்கு மேற்கு பக்கத்தில் இருக்கும் லிங்கத்தின் பெயர் வருணேஸ்வரர் ஆகும். அதை தரிசிப்பதனால் ராஜகுலத்து தைரியமும் ராஜ்யமும் கிடைக்கும். தர்மேஸ்வரருக்கு தட்சிண பாகத்தில் தத்வேஸ்வரர் என்ற ஒரு லிங்கம் இருக்கிறது. கட்டாயம் அதை பூஜித்தால் தத்துவஞானம் ஏற்படும். தர்மேஸ்வருக்கு கிழக்கு பக்கத்தில் வைராக்கியேஸ்வரர் என்ற லிங்கம் இருக்கிறது. அந்த லிங்கத்தை தொடுவதனாலேயே சித்த நிவர்த்தி ஏற்படும். தர்மேஸ்வரருக்கு ஈசான பக்கத்தில் தேகம் எடுத்தவர்களுக்கெல்லாம் லிங்க ஞானத்தை கொடுக்கும் ஞானேஸ்வர லிங்கம் இருக்கிறது. வடக்கு பக்கத்தில் ஐஸ்வர்யேஸ்வர லிங்கம் இருக்கிறது. அந்த லிங்கத்தை தரிசனம் செய்த மாத்திரம் மனம் விரும்பும் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கிடைக்கும். அகஸ்தியரே, இந்த லிங்கங்கள் எல்லாம் சாக்ஷாத் 5 முக ஸ்வரூபமாக இருக்கும். இவைகளை சேவிப்பதால் மனிதர்கள் சாஸ்வத பதவியை அடைகிறார்கள். அங்கு மற்றொரு சம்பவமும் நடந்தது. அதையும் இப்பொழுது சொல்கிறேன், கேள். இதை கேட்பதனாலேயே மனிதர்கள் சம்சார சாகரத்தில் மூழ்க மாட்டார்கள். இங்கே கதம்ப சிகரம் என்னும் பெயருடைய விந்திய பர்வதத்திலிருந்து கிளம்பி வந்த ஒரு குன்று இருக்கிறது. அங்கே ராஜா தமனுடைய புத்திரன் துர்த்தம் என்னும் பெயருடைய அரசன் ஒருவன் இருந்தான். பிதா சாந்தம் அடைந்த பின் அவன் ராஜ்யத்தை பெற்றான். ஆனால் அவனுக்கு எப்பொழுதும் மனம் சஞ்சலம் அடைந்து கொண்டே இருந்தது. அவன் காமத்தினால் மோகம் அடைந்தவனாய் ஊரில் உள்ள யுவதிகளை எல்லாம் பலாத்காரமாக இழுத்து கொண்டு வந்து அனுபவித்து கொண்டிருந்தான். துஷ்டர்களே, அவனுக்கு இஷ்டமானவர்கள் நல்லவர்களை கண்டால் அவனுக்கு வெறுப்பு. அவன் நிரபராதிகளை தண்டிப்பான், அபராதிகளை மன்னிப்பான். வேடர்கள் வனச்சரர்கள் கூட எப்பொழுதும் வேட்டையாடி வருவான். அவனுக்கு புத்தி செல்பவர்களை எல்லாம் ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றி விடுவான். தாழ்ந்த ஜாதியினரை தர்ம அதிகாரிகளாக நியமிப்பான். பிராமணர்களிடம் வரி வசூலிப்பான். பிறர் மனைவியோடு கூடி சந்தோஷிப்பான். தன் மனைவியிடம் பாராமுகமாக இருப்பான். அவன் ஒரு பொழுதும் துக்கத்தை துடைப்பவரும் சர்வ பாவங்களை போக்குவரும் விரும்பியதை அளிக்கும் தாத்தாவும் சம்சாரத்தின் சாரமானவரும் எல்லோருக்கும் சுவாமியுமான தேவதேவர் ஹரி ஹரன் இவர்கள் இருவரையும் பூஜிக்க மாட்டான். அந்த துர்தமன் என்னும் பெயருடைய அந்த அரசன் பிரஜைகளை காலமில்லாத காலத்தில் நாசமடைய செய்கின்ற ஒரு வால் நட்சத்திரம் போல விளங்கி வந்தான். ஒரு சமயம் பாபத்தை சேமித்து வைத்தவனும் கெட்ட சுபாவம் உடையவனுமான அந்த அரசன் வேடர்களோடு குதிரையில் ஏறி நீல பசு ஒன்றை பின்பற்றி ஓடினான். அதன் பின்னால் ஓடி ஓடி அடர்ந்த காட்டுக்குள்ளே சென்று விட்டான். அப்பொழுது வில்லை எடுத்துக்கொண்டு குதிரையில் ஏறி தற்செயலாக ஆனந்தவனத்தை வந்து அடைந்தான். இங்கு எங்கும் மனோரம்யமான நிழலினால் சூழப்பட்ட மிக விஸ்தாரமான பெரிய பெரிய பழம் பழுக்காத மரங்களை கண்டவுடன் அவன் களைப்பு மாறிவிட்டது. இந்த மரங்கள் எல்லாம் தங்கள் இலைகளாகிய விசிறியினால் மந்த மாருதத்தை உத்தம வாசனையுடன் வீசிக்கொண்டிருந்தன. அந்த வனத்தை பார்த்தவுடன் அரசனுக்கு வேட்டையாடிய கிளேசம் மாத்திரம் மாறவில்லை. ஜென்மம் முழுவதும் இருந்து வந்த கிளேசமானால் மறைந்து விட்டது. அந்த வனத்தின் மத்தியில் ஆகாசத்தை முத்தமிடும் உயர்ந்த சிகரங்களோடு கூடிய ரத்னங்கள் பதித்த ஒரு மிகப்பெரிய கோயிலை கண்டான். உடனே அரசன் குதிரையிலிருந்து இறங்கினான். ஆச்சரியத்துடன் அது தர்மேஸ்வரருடைய கோயில். அந்த மண்டபத்துக்குள் வந்தான். அதை பார்த்துவிட்டு புகழத் தொடங்கினான். ஆஹா, இன்று நான் தன்யனாகி சந்தோஷம் அடைந்தேன். என் 2 கண்களும் இன்று சபலமாயின. இந்த தினமே சுபதினம். இன்று இந்த பூமியை கண்ட பாக்கியமே என் பெரிய பாக்கியம். பின்னர் அந்த தர்ம பீட்டத்தினுடைய ஒரு பிரபாவத்தினாலேயே அவனுக்கு ஞானம் பிறந்து தன்னைத்தானே நிந்தித்து கொள்ள தொடங்கினான். துர்ஜனங்களை எல்லாம் நண்பர்களாகவும் சஜ்ஜனங்களை எல்லாம் விரோதிகளாகவும் கருதி வந்தேனே. என்னை இழிவான செய்கை செய்தேன்.
நான் பிராணிகளுக்கு உத்வேகத்தை கிளப்பிவிடும் செய்கையை செய்தும், ஜனங்களை இம்சித்தும், பண்டிதர்களை துன்புறுத்தியும், பரஸ்திரீ கமனம் செய்தும் எத்தனை துக்ககரமான காரியங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். இன்று வரை என் அல்ப புத்தியினால் என் வாழ்நாள் வீணாகி போய்விட்டது. நான் இதுபோல உத்தமமான இடங்களை இதுவரை பார்த்ததே இல்லை. இப்படி அந்த துர்தமன் தன்னைத்தானே நிந்தித்து கொண்ட பிறகு பகவான் தர்மேஸ்வரரை நமஸ்கரித்து குதிரையில் ஏறி ராஜ்யத்துக்கு திரும்பினான். பிறகு அந்த அரசன் பரம்பரையாக வந்த தன் மந்திரி பிரதானிகளை அழைத்து தன் துர்மந்திரிகளை விலக்கிவிட்டு ஊர் ஜனங்களை கூப்பிட்டு அனுப்பினான். பிறகு இப்பொழுது பிராமணர்களுக்கு அநேக கிராமங்களை தானம் செய்து ராஜ்யபாரத்தை புத்திரனிடம் ஒப்படைத்துவிட்டு தன் பிரஜைகளை தர்மநெறியில் வாழ கட்டளையிட்டுவிட்டு தண்டிக்க வேண்டியவர்களை தண்டித்துவிட்டு சஜ்ஜனங்களை சந்தோஷப்படுத்தி ஸ்திரீகளை புறக்கணித்து விஷய வாசனைகளில் வெறுப்படைந்தான். பிறகு ஸ்ரேயஸ் விகாசிக்கும் காஷிக்கு தனியாகவே வந்து தர்மேஸ்வரரை ஆராதித்து வந்தான். காலக்கிரமத்தில் நிர்வாண பதவி அடைந்தான். அந்த துர்தமன் ஆரம்பத்தில் துஷ்டனாக இருந்த போதிலும் தினம் தர்மேஸ்வரரை தரிசனம் செய்ததால் ஜிதேந்திரியர்களில் முதல்வனாக திகழ்ந்தான். மோட்சத்தையும் அடைந்தான். ஏ கும்பமுனியே, இந்த தர்மேஸ்வர மகாத்மியத்தையும் இந்த தர்ம பீட்டத்தை பற்றியும் உமக்கு சுருக்கமாக கூறினேன். ஆனால் இந்த தர்மேஸ்வருடைய மகாத்மியத்தை யாரால் தான் விளக்கி கூற முடியும்? உத்தமன் ஒருவன் இந்த தர்மேஸ்வரனுடைய பிரபாவங்களை கேட்ட மாத்திரம் அதே நிமிடம் ஜன்ம பரியந்தம் சேர்த்து வைத்திருந்த சஞ்சித பாப்பங்களிலிருந்து க்ஷணத்தில் விடுபடுகிறான். புத்திமான்கள் விசேஷமாக ஸ்ரார்த்த சமயத்தில் பித்ருக்களை திருப்திப்படுத்த இந்த தர்மேஸ்வர வியாக்கியானத்தை பிராமணர்களுக்கு படித்து காட்ட வேண்டும். தூர தேசத்தில் இருந்தாலும் இந்த தர்மேஸ்வரருடைய உபாக்கியானத்தை கேட்டவுடன் சமஸ்த பாவங்களிலிருந்தும் விடுபட்டு கடைசியில் சிவசாயுஜ்ய பதவியை அடைவார்கள். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா சகீஸ்.